தட்டு இட்லி, சாம்பார், சட்னி, வடை. வடை சூப்பராக இருக்குது. அப்போதான் சூப்பராக இருக்குது. இட்லி சாஃப்டாக இருக்குது. சூப்பர். இட்லி அவ்வளோ அருமையாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. சட்னி சூப்பர், சாம்பாரும் சூப்பர். பூரி வாங்கியிருக்காரு அண்ணன். ஆமாம், டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்து திருப்பி வாங்கப்படும். இது வந்து நார்மல், ஆனால் வந்து நார்மலாக இருக்கிற ஷாப்பு சூப்பராக இருக்குது. ஆனால் அட்டகாசமாக இருக்குது, செம்மையாக இருக்குது. அது அவங்களுக்கு தான் ஒரு வேன் எடுத்துகிட்டு வந்து இங்கேயே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. செம்ம சூப்பர், இன்னுமே நல்லா இருக்குது. ரேட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம பே பண்ணும்போது ரேட்டு எவ்வளோன்றது சொல்கிறேன். இப்போ நம்ம சாப்பிட போகிறோம், சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். நம்ம பூரி எப்படி இருக்குங்க? சூப்பராக இருக்கு. மசாலா தொட்டுக்கிறதுக்கு எல்லாம் அட்டகாசம். அதான் நீங்களும் பூரி தான் வாங்கிறீங்களா? பூரி எப்படின்னா இருக்கு? சூப்பராக இதா இல்லைண்ணா, நான் சாப்பிட்டுட்டேன், வாங்க போகிறேன். அதுக்காக தான் உங்களை கேட்டுன்னு வாங்கலாம். சரிண்ணா சரிண்ணா, அதை வாங்கிக்கிறேன். எடுத்துங்க உங்களுக்கு பூரி. நான் 2 வாங்கியிருக்கேன். வேணா எனக்கு கரெக்டாக இருக்கும். பூரி 2 வடை வித் சட்னி வித் மசாலா வாங்கிட்டேன். எல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். உண்மையுமே சூப்பராக இருக்கு. பூரி வித் வடை அற்புதம், சூப்பர். நல்லா இருக்கு. ஆனால் சூப்பராக இருந்ததுண்ணே, சாப்பாடு சூப்பராக இருந்தது. ஆனால் இது எந்த இடம்னு சொல்லுங்கண்ணே. இது என்ன ஊர்? டி மேலூர், பேகூர். டி பேகூர் என்ற ஊர் அந்த இடத்துல. ஆனால் உங்கள் பேர் என்ன? லோகேஷ். லோகேஷ் அண்ணா. லோகேஷ். யோகேஷ். ஓகே ஓகே ஓகே. அண்ணன் வந்து இங்கே வந்து ஷாப் போட்டிருக்காப்புல. சூப்பராக அவங்க சரி சரி அண்ணா சூப்பராக செஞ்சு சூப்பராக இருந்ததுப்பா. சாப்பாடெலாம் சூப்பராக இருந்தது. யாராவது நம்ம ஆளுங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து சாப்பிடுங்க. சூப்பராக இருந்தது, எல்லாமே அட்டகாசமாக இருந்தது. ரேட் வைஸ் ஆனால் ஒரு தட்டு இட்லி என்ன ரேட்ண்ணா? இட்லி என்ன ரேட்ண்ணா? ஒரு இட்லி 20 rupees. சூப்பர். அதுக்கான பார்க்கலாமாண்ணே? அதான் கொஞ்சம் காட்டுங்கண்ணே, வேறு ஒன்றும் இல்லை, சும்மா ஜஸ்ட்டு. இது தோசை. இட்லி தோசை எவ்வளோண்ணே? 20 rupees. இட்லி 20 rupees. ஓ, இது தட்டு இட்லி வந்து 20 rupees. ஒரு இட்லி 20 rupees. பூரி ஒரு செட்டுண்ணே? ஒரு செட்டு 3 பீஸ் 40 rupees. 3 பீஸ், அதாவது ஒரு செட்டில் 3 பீஸு ஒரு 40 rupees, 40 ரூபா. வடைண்ணா 5 rupees. 5 rupees ஒரு வடை. மசாலா வடை அதுவும் 5 rupees. ஓகே, இது வந்து 5 rupees, இதுவும் 5 rupees. ஹாஃப் பிளேட் வந்து 20 rupees. ஹாஃப் ரைஸ் இருக்குங்களா? அது எங்கண்ணா இருக்குது? உள்ள வச்சுருக்கீங்க. ஓகே 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 ஓகே. கொஞ்சம் அப்படி காட்ட முடியுமாண்ணே? ஓ ஓகேண்ணா ஓகேண்ணா. அது 20 rupees. ஹாஃப் பிளேட் வந்து 20 rupees. ஓகேண்ணா. இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு சட்னி சூப்பராக இருந்தது. சட்னி செம்மையாக இருந்தது. இது சாம்பார். இது வந்து பூரிக்கு மசாலா. பூரி மசாலா உண்மையாலுமே அருமையாக இருந்தது. டேஸ்ட்டு பக்கா டேஸ்ட்டுங்க. நீங்கள் நம்ம சைட்லேருந்து இப்படி வர்ற மாரி இருந்துச்சுன்னா பெங்களூரில் இருந்து இது நீலமங்கலமா? நீலமங்கலாவில் இருந்து ஒரு 10 கிலோமீட்டர், ஒரு 6 கிலோமீட்டரில் இது வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இந்த ஏரி வருங்க, இது வந்து லொக்கேஷன் ஏரி. இந்த ஏரிக்கு பக்கத்தில் இவங்க வந்து அப்படியே ரோட் சைடு தான். ரோட் சைடில் கடை வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. நம்ம ஆளுங்க யார் வந்தீங்கனாலும் இங்கே சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குது. உண்மையாலுமே அவ்வளோ அருமையாக இருந்தது டேஸ்ட்டு. ஆனால் ரொம்ப நன்றிண்ணே. சரி.